ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்போது ஜூன் மாதம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் ஒவ்வொரு விதமான மாற்றங்கள் ஒவ்வொரு நாளும் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஜூன் 9ஆம் தேதிக்கு பிறகு 12 ராசினியர்களுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் நிறைய திருப்பங்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் ஏற்படும். ஸோ இந்த மாற்றங்களுக்கு ஏற்றவாறும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய பலன்களுக்கு ஏற்றவாறும் நீங்கள் நடந்து கொண்டாலே உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பாத பிரச்சனைகளை கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்கலாங்க. ஸோ ஜூன் 9ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிந்து கொண்டு பயன்படுத்திக்கோங்க. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு ரிஷபம் ராசி நேயர்களுக்கு இந்த ஜூன் 9ஆம் தேதிக்கு பிறகு நடக்கக்கூடிய மாற்றங்களும் காத்திருக்கக்கூடிய அதிசயங்களும் என்னென்ன அப்படிங்கிறத நாம இதனை தொடர்ந்து பார்க்கலாம். முதல்ல ரிஷப ராசி நேயர்களுக்கு கிரக நிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ரிஷபம் ராசியில கார்த்திகை நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம், மிருகசீரிஷம் நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரத்துல பிறந்த நேயர்களும் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பா நீங்க இந்த வீடியோ மூலம் தெரிந்து கொண்டு பயனடையலாம். ஸோ உங்களுக்கான கிரக நிலை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசியில சூரியன் சஞ்சாரம் செய்கிறார். தனவாக்கு குடும்பஸ்தானத்துல புதன் மற்றும் சுக்கிரன் இருக்கிறார். தைரிய வீரிய ஸ்தானத்துல குரு அமர்ந்து இருக்கிறார். சுகஸ்தானத்துல பாத்தீங்கன்னா கேது சஞ்சரிக்கிறார். கழுத்திர ஸ்தானத்துல சந்திரன் இருக்கிறார். தொழில் ஸ்தானத்துல பாத்தீங்கன்னா ராகு இருக்கிறார். லாபஸ்தானத்தில் பாத்தீங்கன்னா சனி இருக்கிறார். ஐயன சயன போகஸ்தானத்தில் பாத்தீங்கன்னா சிவாய் இருக்கிறார். ஸோ கிரக நிலை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இப்படி தாங்க அமைந்திருக்கு. ஸோ இந்த கிரக நிலை அடிப்படையில் பார்க்கும் பொழுது ரிஷபராசினியர்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய நற்பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத வாங்க நம்ம தெரிந்து கொள்ளலாம். பொதுவாகவே ரிஷபராசினியர்கள் தனது நேர்மறையான உணர்வுகளால் வாழ்வில் வெற்றி பெறக்கூடிய அற்புதமான குணம் படைத்த நபர் அப்படின்னே உங்களை சொல்லலாம். ஸோ இப்படிப்பட்ட குணம் படைத்த உங்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமான ஒரு காலகட்டமாக இருக்க போகிறதா இல்லையா அப்படிங்கிறத நிச்சயமா நம்ம தெரிந்து கொள்ளலாம். இந்த காலகட்டம் உங்களுக்கு பணவரத்து ஏற்படும் அப்படிங்கிறத குறிப்பாகவே சொல்றாங்க. எடுத்த முடிவை செயல்படுத்தும் முன்பாக ஒரு முறைக்கு இருமுறை நன்றாக ஆலோசித்து முடிவுகளை செயல்படுத்துவது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா அவசரப்பட்டு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்க முடிவுகளை எடுக்கவே கூடாதுங்க. அப்படி அவசரப்பட்டு முடிவுகளை எடுக்கணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரி விஷயங்களை நீங்க தள்ளி வைக்கலாம் இல்ல தவிர்க்கலாம். ஸோ இப்படி நீங்க செய்து வரலாங்க. எந்த ஒரு காரியத்திலும் பார்த்தீங்கன்னா அவசர முடிவு எடுக்க தூண்டக்கூடிய செயல்கள் கண்டிப்பா இருக்கும். ஆனா இந்த மாதிரி முடிவுகளை நீங்க எடுக்கக்கூடாது. வீண் வாக்குவாதங்களால் பகையை வளர்த்து கொள்ளாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய ரிஷபராசினியர்களுக்கு உங்களுடைய வியாபாரம் தொடர்பாக அலைய வேண்டிய ஒரு சூழல் உங்களுக்கு கட்டாயம் ஏற்படும். வர வேண்டிய பாக்கிகள் தாமதமாக வந்து சேருங்க. ஸோ தாமதமாக வந்தாலும் கண்டிப்பா வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய ரிஷபராசினியர்களுக்கு மேல் அதிகாரி சொல்லிய ஒரு வழியை முடிக்க அலைந்து தெரிய வேண்டிய ஒரு சூழல் உங்களுக்கு ஏற்படும். ஸோ ஒரு வேளைக்கு 2 வேளை அந்த பழமொழிக்கு ஏற்றவாறு உங்களுடைய வேலை மாற்றங்கள் கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் இருக்க போகிறது. சக பணியாளர்களிடம் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா வீண் பேச்சுகள் மூலம் உங்களுக்கு வேலை ரீதியா ஏதாவது பாதிப்பு ஏதாவது பிரச்சனை ஏதாவது சிக்கல் கண்டிப்பா ஏற்படும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்க கடைபிடிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா விருந்தினர் வருகையால் திடீர் செலவு ஏற்படும். இந்த திடீர் செலவு உங்களுக்கு பெரும் பயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செலவாக கண்டிப்பா இருக்கலாங்க. சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு தேடி வரும். இந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழலாக உங்களுக்கு நிச்சயமா அமையலாம். வெளி வட்டார பழக்க வழக்கங்களில் பார்க்கும் பொழுது குறைத்துக் கொள்வது அவசியம் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் வெளிவட்டார பழக்க வழக்கங்களை குறைத்துக் கொள்ளணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த விஷயத்துல ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு பாதிப்பு வரக்கூடிய காரணம் இருப்பதால் கண்டிப்பா இந்த மாதிரி விஷயங்களை இப்ப இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல நீங்க தவிர்க்கலாம். கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா பழைய விஷயம் ஒன்றால் வாக்குவாதம் ஏற்பட்டு சரியாக கூடிய சூழலும் இருக்கிறது. ஆயுதம் நெருப்பு இவற்றை கையாளும் போது வாகனங்களில் செல்லும் போதும் கவனம் ரொம்ப ரொம்ப அவசியம். பெண்களுக்கு எந்த காரியத்திலும் பார்த்தீங்கன்னா அவசர முடிவை எடுக்காமல் இருப்பதும் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ ரிஷபராசி பெண்மணிகள் கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் நீங்க இப்படி தாங்க நடந்து கொள்ளணும். அரசியல்வாதிகளுக்கு பார்த்தீங்கன்னா வாக்குவன்மை இந்த காலகட்டத்தில் நிச்சயமா அதிகரிக்கும். பேசி சில காரியங்களை சாதிக்க முற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. சில முக்கிய முடிவுகளை எடுக்கும் கூடிய சூழல் உங்களுக்கு உருவாகும்.
கலைத்துறையினருக்கு பார்த்தீங்கன்னா சிறப்பான காலகட்டமாக அமையலாம். புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேருங்க. செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலைகள் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக நடந்து முடியலாம். மாணவர்களுக்கு வீண் அலைச்சலை தவிர்ப்பதும் பாடகங்களில் சந்தேகம் நீங்கி படிப்பதும் முன்னேற்றத்திற்கு உதவும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ பொதுவாகவே ரிஷபராசினியர்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய நன்மைகள் இந்த காலகட்டத்தில் நடக்க போகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுபோலவே ரிஷபராசில கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு ஜூன் 9ஆம் தேதிக்கு பிறகு குறிப்பாக எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமான ஒரு காலகட்டமாக கண்டிப்பாக இருக்க போகிறதா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுடைய பொருட்களின் மீது கூடுதல் கவனம் இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. பணம் சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபடும் போது கவனத்துடன் இருப்பது முக்கியம். வாழ்க்கை தரம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உயருங்க. உடல் ஆரோக்கியத்துல கவனம் ரொம்ப ரொம்ப அவசியம். எல்லாவற்றிலும் பார்த்தீங்கன்னா மனக்கவலை உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ பெரிய அளவில் எந்தவித பாதிப்பும் உங்களுக்கு ஏற்படாது. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக நீங்க கவனமாக செயல்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாகனத்தில் செல்லும் போது எச்சரிக்கை ரொம்ப ரொம்ப அவசியம். அடுத்ததாக ரிஷபராசில ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட ஒரு காலகட்டமாக இருக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாயின் உடல் நிலையில கவனம் உங்களுக்கு முக்கியம். திட்டமிட்டபடி காரியங்களை செய்ய முடியாமல் தடங்கள் கூட உங்களுக்கு ஏற்படலாம். எதிர்பாராத செலவு உங்களுக்கு உண்டாகும். மருத்துவ செலவுகள் ஏற்பட நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. உடல் நலத்துல கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்க கவனமாக பார்த்து கொள்ளுங்க. அடுத்ததாக ரிஷபம் ராசில மிருகசீரிஷம் 1, 2ஆம் பாதம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு தொழில் வியாபாரத்தில் கவனமாக இருப்பது லாபத்தை உங்களுக்கு அதிகரிக்க செய்யும் அப்படின்னு சொல்லப்படுது. பணவரத்து கண்டிப்பாக நீங்க எதிர்பார்த்தபடி உங்களுக்கு இருக்கலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக உழைக்க வேண்டிய ஒரு சூழல் உங்களுக்கு ஏற்படும். உழைப்புக்கு ஏற்ற பலன் தாமதமாக கிடைக்குங்க. சக ஊழியர்களிடம் அனுசரித்து செல்வது உங்களுக்கு நல்லதுங்க. ஸோ இந்த காலகட்டம் உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாகவே அமைந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த காலகட்டம் முழுக்க ரிஷபராசினியர்கள் எந்த மாதிரி தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, துர்க்கை அம்மனை நீங்கள் வழிபடுவது உங்களுக்கு சிறப்புங்க. துர்க்கை அம்மனை வெள்ளிக்கிழமையில் அர்ச்சனை செய்து வழிபட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் தீர்க்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி காரியம் எதுவாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய தடங்கள் நிச்சயமாக அகன்றுவிடும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ மறக்காமல் இந்த மாதிரி தெய்வ வழிபாடுகளை நிச்சயமாக நீங்கள் மேற்கொள்ளலாம். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் ரிஷபம் ராசினியர்களுக்கு ஜூன் 9ஆம் தேதிக்கு பிறகு கிடைத்திருக்கக்கூடிய அதிசயங்கள் அற்புதங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். தேங்க்யூ.